அந்த கோவை நாட்கள். எழுதியவர் சாமானியன். இது ஒரு உண்மை கதை. 1970களில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். தந்தையின் மறைவிற்கு பிறகு அந்த 2ஆம் ஆண்டு பரீட்சையிலும் அவன் தோல்வி அடைந்தான். அதன் பிறகு படிப்பின் மேல் அவனுக்கு ஆர்வம் குறைந்து விட்டது. வியாபாரத்துக்கு போகலாம் என்று முடிவு எடுத்தான். அதை தாயாரிடம் தெரிவித்த போது அவர், தந்தையின் ஆசை உனக்கு தெரியும், நீ படித்து நல்ல பதவிக்கு வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நீ படிக்க விரும்பவில்லை என்கிறாயே என்று வருத்தப்பட்டார். அவன் சொன்னான், என்னால் படிக்க முடியவில்லை, நான் ஏதாவது வியாபாரம் செய்கிறேன் என்றான். அப்போது சரி, உன் இஷ்டம் என்று சொன்னார். தூரத்து உறவு மாமா ஒருவர் கோவையில் இருந்தார். அவரிடம் யோசனை கேட்டான் அவன். அவர் கோவைக்கு ஒரு சொற்ப முதலீட்டுடன் வரச் சொன்னார். தான் ஒரு நல்ல வியாபாரத்தை காண்பிப்பதாக சொன்னார். அடுத்த வாரமே கோவை சென்றான். தாயார் தன்னிடமிருந்த 50,000 ரூபாயை கொடுத்தார். அதை நல்லபடி முதலீடு செய்து நன்றாக வர வேண்டும், தந்தையைப் போல் நேர்மையாக சம்பாதித்து நல்லபடி வரவேண்டும் என்று இறைவனிடம் துவா செய்து கொடுத்தார். அடுத்த நாளே கோவை புறப்பட்டான். கோவை வந்ததும் சுக்கிரவாரப்பேட்டையில் உள்ள மாமாவின் வீட்டிலேயே தங்கிக் கொண்டான். மாமா வேறு வீட்டில் தங்கியிருந்தார். காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். வீட்டில் வயதான சமையல்காரர் மட்டும் இருந்தார். அவரும் ஊர்க்காரராகத்தான் இருந்தார். அவரை முன்பு பரிச்சயம் இல்லாத போது சகஜமாக பழகினார். தம்பி, உன் வாப்பா எனக்கு நல்லா தெரியும். உங்க வாப்பா கொழும்புல நைனாம் சாக்காடு இருக்கிறப்போ நாதேன் சமைச்சேன். என் மேல வாப்பாக்கு ரொம்ப பிரியம் என்றார். வெகு நேரம் கொழும்பு கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் கொழும்புக்கு போன புதுசுல வாப்பா கூட செம்மாங்கோட்டை பள்ளியில சுபுகு தொழுவ போனோம். தொழுவி முடிச்சதும் வாப்பா முன்னால் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு பின்னால் சிறிது தூரத்தில் வந்து கொண்டிருந்தேன். அப்போ 2 பொடியன்மார் என்கிட்ட வந்தாங்க. தீப்பெட்டி எதுவும் கேட்க போறானோன்னு நினைச்சேன். ஒரு சின்ன பேனா கத்திய என் வயத்துல வச்சான் ஒருத்தன். மத்தவன் பேசாம உருளுச, அதாவது வாட்ச கலட்டி கொடுத்துட்டு போ, சத்தம் போட்ட நீ ஆல் க்ளோஸ் என்றான். வேறு வழி இல்லாம கலட்டி கொடுத்தேன். மொத சம்பளத்துல 100 ரூபாய்க்கு வாங்கின ஃபேவர் ரூபாவாச்சு. இன்னைக்கு 1000 கணக்குல மதிப்பு இருக்கும் என்றார். பிறகுதான் வாப்பா சொன்னாங்க, கொழும்புல வெளியே போகக்குள்ள வாட்சோ வேற விலை வசந்த பொருளோ கொண்டுகிட்டு போகக்கூடாது. பொக்கெட்டுல 5 ரூபா மாத்திரம் வச்சுக்கிறணும். அப்படி யாராவது வழிப்பறிக்காரன் பொக்கெட்டுல ஒண்ணுமில்லடா தம்பள பரதேசிக்க புத்தான்னு சிங்களத்துல திட்டிட்டு அடிச்சிட்டு போவான். அதனால பொக்கெட்டுல ஏதாவது 5 ரூபாயாவது வச்சுக்கிறணும்னு சொன்னார். இப்படி கொழும்பு கதைகள் சொன்ன பின்னால் வாப்பாக்கு இந்த மாதிரி வியாபாரம் பிடிக்காதே, தம்பி ஏன் வந்திய என்றார். மாமா என்ன வியாபாரம் பண்றார் என்று அவன் கேட்டான். எல்லாம் பிஸ்கட் வியாபாரம் தான் என்றார் சமையல்காரர். பிஸ்கட் என்றால் கடத்தல் தங்க பிஸ்கட் தான். இந்த வீட்டுல வச்சு செய்ய மாட்டார். காந்திபுரத்துல ஒரு வீடு இருக்குது, அங்கதான் எல்லா வேலையும் நடக்கும். யாரும் வந்தா தங்குறதுக்கு தான் இந்த வீடு. ஊர்ல இருந்து அவர் குடும்ப ஆட்கள் வந்தாலும் இங்கதான் தங்குவாங்க. சாப்பிட மட்டும் இங்க வருவாரு என்றார் சமையல்காரர். பிறகு மாடியில் இருந்த அறையில் இருந்த படுக்கையில் வெகு நேரம் தூக்கம் வராமல் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோமோ என்று யோசிக்க ஆரம்பித்தான் அவன். சட்டவிரோதமான வியாபாரம் செய்வது வாப்பாவுக்கு பிடிக்காது என்பது மட்டுமல்ல, அவனுக்கும் பிடிக்கவில்லை. காலையில் மாமா வந்ததும் அவரிடம் சொல்லிவிட்டு ஊருக்கு புறப்பட்டு விட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டான். பின் தூக்கம் கண்ணை சுற்ற ஆரம்பித்தது. மறுநாள் காலை மாமா வந்திருந்தார். சமையல்காரர் இருவருக்கும் தோசை ஊற்றி பரிமாறிக் கொண்டிருந்தார். அவரிடம் சட்டவிரோதமான தொழில் செய்ய எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னான். அவருக்கு, நீ இந்த தொழிலில் ஈடுபட வேண்டாம், உனக்கு நல்ல சட்டப்பூர்வமான தொழில் ஒன்று சொல்கிறேன், அதற்காகத்தான் உன்னை கூட்டி வந்தேன் என்றார். உன் தந்தைக்கும் இந்த மாதிரி வியாபாரம் பிடிக்காதுன்னு தெரியும், கவலைப்படாதே என்றார். 1 வாரம் ஆகியும்
அவர் எதுவும் சொல்லாமல் இருந்தார். அவனும் தினமும் அவர் வியாபாரம் பற்றி பேசுவார் என்று எதிர்பார்த்து வீட்டிலேயே இருந்தான். சமையல்காரர் சமையல் செய்து கொண்டு இருந்தார். நவாஸ் சாப்பிட்டு கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். போர் அடித்தது. மாலையில் வெளியே போகலாம் என்று நடந்து போனான். ராஜவீதி வரை நடந்து போனான். அங்கு இந்தியன் காபி ஹவுஸ் என்று ஒரு காபி ஹவுஸ் இருந்தது. அங்கு ஒரு காபி ஆர்டர் செய்து கொண்டு காத்திருந்தான். அந்த இடம் பிடித்திருந்தது. அங்கு 10 பைசா கொடுத்தால் புதிய பாடல் இசைத்தட்டில் இசைத்தார்கள். அவனும் ஒரு 10 பைசா கொடுத்து அப்போது பிரபலமாக இருந்த கோரா காகஸ் படத்தின் கிஷோர் குமார் பாடலை எழுதி கொடுத்து விட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்து காபி சாப்பிட்டு கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்போது கல்லூரி மாணவர்கள் போல் தோற்றமளித்த 3 பேர் வந்து அவன் இருந்த மேஜையில் அமர்ந்தார்கள். அவர்கள் காபி ஆர்டர் செய்துவிட்டு அவன் கேட்ட அதே பாடலை 10 பைசா கொடுத்து பதிவு செய்துவிட்டு வந்தார்கள். அவன் புன்முறுவலுடன் அவர்களை பார்த்து தலையசைத்தான். அவர்களும் நட்புடன் கை கொடுத்தார்கள். அவன் தானும் அதே பாடலை கேட்டிருப்பதாக சொன்னான். நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று விசாரித்தார்கள். அவன் தன்னை பற்றி சொன்னான். அவர்கள் அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சுப்பிரமணி, சித்திக், ராஜாராம் மற்றும் டேனியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சித்திக் மட்டும் கோட்டை மேட்டில் கடை வைத்திருக்கிறான். டேனியல் அவன் மாமாவுடன் ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனியில் உதவியாளராக இருக்கிறான். தினமும் அங்கு வருவதாக சொன்னார்கள். அவனும் தானும் இனிமேல் தினம் வருவதாக சொன்னான். இப்படி ஆரம்பித்தது அவர்களின் அந்த கோவை நட்பு. சில வாரங்கள் இந்த இந்தியன் காபி ஹவுஸ் விசிட்டும் அந்த நண்பர்கள் நட்பும் தினம் தொடர்ந்தது. எல்லோரும் மிக அந்யோன்யமாகிவிட்டனர். வாடா போடா அளவுக்கு போய்விட்டது. ஆனால் மாமாவை தான் காணவில்லை. அவனுக்கு கல்லூரி வாழ்க்கை போலவே இங்கும் நண்பர்கள் தொடர்பு கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் வியாபாரம் பற்றி சற்று மறந்திருந்தார். தாயாரிடமிருந்து கடிதம் வந்து கொண்டிருந்தது. என்ன தம்பி, தொழில் ஆரம்பித்து விட்டீர்களா? என்ன நிலையில் இருக்கிறது என்று. தாயாருக்கு என்ன பதில் எழுதுவது என்று தெரியவில்லை. பின்னர் ஒரு நாள் காலை வந்திருந்த மாமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போறோம், நாளை காலையில ஒரு 11 மணிக்கு வர்றேன், ரெடியா இரு என்றார். சொன்னது போல் அடுத்த நாள் காலையில் அவரின் அம்பாசிடர் காரில் வந்தார். அவர் காலை உணவை அப்போதுதான் சாப்பிட்டார். என்ன தம்பி, போவோமா, ரெடியா என்றார். தம்பி 8 மணிக்கே ரெடி ஆயிட்டாங்க, உங்களுக்காகத்தான் வெயிட்டிங் என்றார் சமையல்காரர். கார் கோவை ராமநாதபுரம் சென்றது. அங்கு பழமையான சினிமா தியேட்டர் ஒன்றில் நின்றது. தம்பி இறங்கு, படம் பார்ப்போம் என்றார் மாமா. ராமநாதபுரம் அப்போது கோவையின் நகர பகுதி அல்ல, ஒதுங்கிய பகுதி. அந்த தியேட்டரில் பழைய படங்களும் காலம் கடந்த ஆங்கில படங்களும் ஓடும். ஒட்டப்பட்டிருக்கும் மிக கவர்ச்சியான போஸ்டர்களை நம்பி வந்து ஆங்கில படம் பார்க்கும் கூட்டத்தை நம்பியிருக்கும் தியேட்டர். 12 மணி காட்சிக்கு டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஜான் வைன் நடித்த கவுபாய் படம் ஓடிக்கொண்டிருந்தது. டிக்கெட் கவுண்டர் காலியாக இருந்தது. மாமா பால்கனி டிக்கெட் 2 வாங்கி வந்தார். உள்ளே அரங்கம் காலியாக இருந்தது. கீழே முன்வரிசையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். மற்ற வகுப்புகளிலும் குறைவாகவே இருந்தார்கள். பெரும்பாலும் பள்ளி மாணவர்கள் யூனிஃபார்மில் இருந்தார்கள். கல்லூரி மாணவர்கள் போன்று காணப்பட்டவர்கள் கையில் ஒரு நோட்டு புத்தகத்தோடு வந்திருந்தார்கள். வகுப்புகளை கட்டடித்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்று தோன்றியது. தானும் அப்படி சினிமாவுக்கு வந்த நாட்கள் நினைவுக்கு வந்தது. அப்போது வராத குற்ற உணர்வு இப்போது வந்தது. பெரும்பாலும் எல்லோரும் புகைத்துக் கொண்டிருந்தார்கள். புகைப்பிடிப்பதற்கு அத்தனை தடையில்லாத காலம். அவனுக்கும் புகைப்பிடிக்க வேண்டும் போல் இருந்தது. மாமா முன்னால் குடிக்க தயக்கம், மரியாதை, பயம் எல்லாம் தான். படம் அதர பழசு. ஜான் வைன் படமாக இருந்தாலும் ஆக்சன் குறைவாக இருந்தது. பேசிக்கொண்டே இருந்தார்கள். பார்வையாளர்கள் பெண்கள் வரும்போது சத்தம் போட்டார்கள். அவர்கள் விளம்பர போஸ்டரில் இருந்த அரைகுறை ஆடையோடு தோன்றும் காட்சியை எதிர்பார்த்து ஆரவாரம் செய்தார்கள். அப்படியான காட்சிகள் எதுவும்
எதுவும் இல்லை. சில அரங்குகளில் இடையில் பிட்டாக சம்பந்தமில்லாத ஆபாச காட்சிகளை சில வினாடிகள் ஓடவிடுவார்கள். அதை எதிர்பார்த்து வந்தவர்களும் ஏமாந்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். இடைவேளை 1 மணிக்கே வந்துவிட்டது. மாமா என்ன படம் பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். வேறு நல்ல தமிழ் படத்துக்கு போயிருக்கலாமே என்றான் அவன். மாமா, நாம் படம் பார்க்க வரவில்லை, வியாபார விஷயமாக வந்திருக்கிறோம். இந்த தியேட்டரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். விசேஷமாக ஏதுமில்லை, ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கிறது. இது போன்ற பழைய படங்களைத்தான் இங்கு ஓட்ட முடியும். அதுவும் போதிய கலெக்ஷன் இருக்குமா தெரியவில்லை என்றான். இந்த தியேட்டரை லீஸுக்கு எடுக்க போகிறோம். உனக்காகத்தான் இதை எடுக்க போகிறோம். நீயும் நானும் பார்ட்னர்கள். நஷ்டம் வந்தால் நான் முழுவதையும் ஏற்றுக்கொள்கிறேன். லாபம் வந்தால் உனக்கு பாதி எனக்கு பாதி. நான் சொல்வது போல் செய்தால் போதும் என்றார் மாமா. நவாஸ் யோசித்தான். மாமாவின் கெட்டிக்காரத்தனம் தெரியும். இருந்த போதிலும் இது போன்ற தியேட்டரை எடுத்து நடத்துவது எப்படி சாத்தியம் என்று தோன்றியது. அவன் தயங்குவதை பார்த்த மாமா, என்னை நம்பினால் சரி என்று சொல். உன் முதலீட்டிற்கு நான் கேரண்டி. நஷ்டம் வந்தால் உன் முழு முதலீட்டையும் தந்து விடுவேன் என்றார். சரி என்றான். மாமா, தாயாரிடமும் கேட்டுவிட்டு சொல் என்றார். தாயார் என் முடிவுக்கு மாற்று சொல்ல மாட்டார்கள். நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் என்றான். இன்று மாலை காந்திபுரத்தில் இருக்கும் தியேட்டர் ஓனர் வீட்டிற்கு போகிறோம். முதலில் 2 வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுப்போம். என்னிடம் தியேட்டருக்கு நல்ல பிளான் இருக்கிறது. நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்றார். காரில் இருவரும் பகல் உணவிற்கு வீட்டிற்கு வந்துவிட்டனர். மாலையில் மாமா காருடன் வந்தார். இருவரும் காந்திபுரத்தில் தியேட்டர் உரிமையாளர் குமாரசாமி நாயுடு வீட்டிற்கு போனார்கள். நாயுடு மாமாவை பார்த்ததும், வாங்க பாய், உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார். நாயுடு ஏற்கனவே மாமாவுக்கு அறிமுகமானவர். நான் சொன்ன மருமகன் இவன்தான். என் ஒன்றுவிட்ட சகோதரி பையன். ரொம்ப கெட்டிக்காரர். படிப்பை பாதியிலே விட்டுட்டு வியாபாரத்துக்கு வர ஆசைப்பட்டு வந்திருக்கார். தியேட்டரை எடுத்து நடத்தலாம்னு யோசிக்கிறோம். உங்கள் தயவு வேண்டும் என்றார் மாமா. நீங்க என்ன பார்க்க வர்றதா சொன்னதுமே இதற்குத்தான் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு தருவது எனக்கு சந்தோஷம்தான். தியேட்டரை பேருக்குத்தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய கைய பிடிச்சிருச்சு. வித்துவிட 1 வருஷமா முயற்சி பண்றேன். ஒழுங்கான பார்ட்டி கிடைக்கல. நீங்க வந்தது சந்தோஷம் என்றார் நாயுடு. மன்னிக்கணும், அவ்வளவு முதலீடு எங்க கிட்ட இல்ல. வருட குத்தகைக்கு எடுக்கலாம்னு தான் வந்தோம் என்றார் மாமா. நாயுடுவின் முகம் சுருங்க ஆரம்பித்தது. இல்ல பாய், அதை கை கழுவி விட்டாதான் எனக்கு நிம்மதி. அதை சரிவர பார்த்துக்கவும் ஆள் இல்லை. என் பையன்கள் மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டானுங்க. இங்க வர யாருக்கும் இஷ்டமில்லை. வித்தா அந்த படத்தை வேறு நல்ல வருமானம் உள்ள ஒரு சொத்துல போடலாம் என்றார். குத்தகையும் நல்ல வருமானம் தானே. முதல்ல 2 வருஷத்துக்கு கொடுங்க. பிறகு நீங்க விருப்பப்பட்டா மேற்கொண்டு புதுப்பிக்கலாம் என்றார் மாமா. நாயுடுவிற்கு யோசனை பிடித்து விட்டதாக தோன்றியது. சில கண்டிஷன்களை போட்டார். குத்தகை பேரம் ஒருவாறாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. வருடத்திற்கு 1 லட்சமாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. நாயுடுவிற்கு சந்தோஷம். வருடம் சில லட்சங்கள் கைவிட்டு போய்க் கொண்டிருந்த போது இது நல்ல ஏற்பாடாகப்பட்டது. தியேட்டரை இருக்கும் நிலையிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அங்கு வேலை செய்யும் நிரந்தர தொழிலாளர்கள் 3 சேர்த்து கொள்ள வேண்டும். இனி மராமத்து போன்ற எல்லா செலவையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும். குத்தகை காலம் முடியும் போது இப்போது இருக்கும் நிலையில் தியேட்டரை ஒப்படைக்க வேண்டும் போன்ற மற்ற கண்டிஷன்கள். நாளைக்கு காலையில 10 மணியிலிருந்து 12 வரை நல்ல நேரம். அப்போது அக்ரிமெண்ட் போடலாம். அல்லது உங்களுக்கு நல்ல நேரம் சொல்லுங்க என்றார் நாயுடு. எங்களுக்கு அல்லாஹ் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள் தானுங்க. நீங்க சொன்ன மாதிரி காலை 10 மணிக்கு வர்றோம் என்றார் மாமா. அடுத்த நாள் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 50,000 முன்பணம் கொடுத்தார்கள். நாயுடு ப்ரொஜெக்டர் ஆபரேட்டர் உட்பட 3 தொழிலாளிகளை அறிமுகப்படுத்தினார். வீடு திரும்பும் போது அடுத்து என்ன செய்வது என்று மாலை தியேட்டருக்கு போய் பேசிக் கொள்ளலாம் என்றார் மாமா. தவறான முடிவு எடுக்கிறோமோ என்ற எண்ணமும் வந்தது. மாமாவை பற்றிய நல்ல அபிப்பிராயம் தைரியத்தை கொடுத்தது. தாயாருக்கு நடப்புகள் பற்றி கடிதம் எழுதினான். மாலையில் மாமாவுடன் தியேட்டருக்கு போனான். அதே ஜான் வைட் படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆபீஸ் அறையில் மீட்டிங் நடந்தது. ஆபரேட்டர் சுகுமார், டிக்கெட் கவுண்டர் சேகர், கண்காணிப்பாளர் மணி 3 உடன் இருந்தனர். மாமாதான் பேசினார். அவர்கள் போக வேலையில் இருந்த துப்புரவு பணியாளர்கள் டிக்கெட்
டிக்கெட் பரிசோதகர்கள் என்று இருந்த மற்றும் 4 பேரையும் சேர்த்துக் கொள்வதாக சொன்னார். முதலில் தியேட்டரை ஒரு வாரம் விடுமுறை அளித்து புதுப்பிக்கும் வேலைகள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அடுத்த வாரமே வேலைகள் செரூராக ஆரம்பமானது. தியேட்டர் பணியாளர்கள் மேற்பார்வையில் மராமத்து பணிகள் நடந்தன. நவாஸ் காலையில் போய் பாலை வரை இருந்துவிட்டு வந்தான். இடையில் மாமாவும் வந்து பார்த்து யோசனை சொல்லிவிட்டு சென்றார். மாமா, நாளைக்கு பாலக்காடு போகிறோம், காலையில் தயாராக இரு என்றார். அடுத்த நாள் மாமாவின் காரில் இருவரும் பாலக்காடு போனார்கள். போகும் வழியில் தான் தன் திட்டத்தை சொன்னார் மாமா. தம்பி, உனக்கு இந்த முயற்சியில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் இப்போது சில மாற்றங்கள் செய்ய போகிறோம். இந்த தியேட்டரை பற்றி பல வருடங்களாக திட்டமிட்டிருக்கிறேன். நேரம் காலம் இப்போதுதான் வந்திருக்கிறது. உன்னை பற்றி உன் தாயார் சொன்னதும் எனக்கு வந்த முதல் யோசனை இதுதான். இந்த பகுதியில் வேறு தியேட்டர் ஏதும் இல்லை. ஆனால் புதிய தமிழ் படங்கள் போட முடியாது. புதிய ஆங்கில படத்துக்கும் உகந்த ஏரியாவும் இல்லை. தொழிலாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் நிறைந்த பகுதி, மேலும் மலையாளிகள் அதிகம் உள்ள பகுதி. மலையாள படத்துக்கு மட்டுமான தியேட்டர் கோவையில் ஒன்று கூட இல்லை. மலையாள படங்கள் கோவையில் ஒரு சில தியேட்டர்களில் நண்பகல் காட்சிகளாக மட்டுமே ஓடுகிறது. மலையாள பட தியேட்டராக மாற்ற வேண்டும் என்பதுதான் என் திட்டம் என்றார் மாமா. அவனுக்கும் நல்ல யோசனையாகத்தான் பட்டது. அடுத்த நாள் மாமாவின் காரில் பாலக்காடு போனார்கள். அங்கு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்கள் நிறைந்திருந்த தெருவில் மாமா விசாரித்து வைத்திருந்த டிஸ்ட்ரிபியூஷன் அலுவலகத்தை கண்டுபிடித்தார். உரிமையாளர் சுதீஷ் இப்போது பிரபலமான மலையாள டைரக்டரின் சகோதரர் என்று அறிமுகம் செய்து கொண்டார். புதிய மலையாள படங்கள் ஏதுமில்லை என்றும் ஹிட்டான சத்யன், நசீர், ஜெகன் நடித்த படங்கள் இருப்பதாக சொன்னார். முதலில் பழைய படங்களை திரையிட்டு மலையாள தியேட்டர் என்ற பெயரான பிறகு புதிய படங்களுக்கு ஏற்பாடு செய்வதாகவும் சொன்னார். அவர் யோசனை சரியாகப்பட்டது. மாமா வாரம் ஒரு படம் வீதம் 4 படங்களை நாள் வாடகைக்கு புக் செய்தார். அவை விஜயன், நசீர் ஆகியோர் நடித்த படங்கள். அடுத்த சில நாட்களில் மலையாள புது வருடம் விஷு பண்டிகை வந்தது. அன்று முதல் மலையாள படம் தியேட்டரில் திரையிட முடிவு செய்யப்பட்டது. பெரிய அளவில் விளம்பரம் செய்தார்கள். முதல் படமாக வின்சென்ட் டைரக்ஷனில் நசீர் சாரதா நடித்த நதி என்ற வண்ணப்படம் திரையிடப்பட்டது. முதல் நாள் அந்த தியேட்டர் கண்டிராத அளவு கூட்டம் 3 நாட்களும் ஹவுஸ்ஃபுல் ஆனது. சந்தோஷத்திற்கு அளவில்லை. தாயாரும் மாமாவின் சொல்படி நட என்று எழுதியிருந்தார்கள். இடையில் இந்தியன் காபி ஹவுஸிற்கு போக நேரவில்லை. தியேட்டர் வேலைகள் சரியாக இருந்தது. இங்கு அங்கு நகர முடியவில்லை. மாமா தியேட்டர் பக்கம் முதல் நாள் வந்ததோடு சரி, பிறகு அதிகம் வரவில்லை. தினம் தியேட்டருக்கு பஸ்ஸில் தான் போய்க் கொண்டிருந்தான். திட்டப்படி வாரம் ஒரு முறை ஒப்பந்தம் செய்திருந்த படங்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து நல்ல வசூல் இருந்தது. முக்கியமாக வார விடுமுறை நாட்களில் நல்ல கூட்டம் இருந்தது. பெண்கள் வராத அந்த தியேட்டருக்கு மலையாளிகள் குடும்பத்தோடு வந்தார்கள். மாமாவின் அருமையான திட்டத்தை எண்ணி வியந்து போனான். ஒரு நாள் காலை கோவையில் குளிர்ந்த சூழலை போர்வைக்குள் அனுபவித்துக் கொண்டிருந்த போது டெலிபோன் மணி ஒலித்தது. போனில் மாமாதான். ஒரு நாளும் இப்படி காலையில் அழைத்ததில்லை. மாமா, தம்பி பேப்பர் பார்த்தாயா என்றார் மொட்டையாக. இல்லையே என்றான். சத்யன் இறந்து விட்டார், பேப்பரை பார், 10 மணிக்கு வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் பண்ணி விட்டார். எந்த சத்யன், ஏன் வீட்டுக்கு வருகிறார் என்று எண்ணியபடி கீழே போய் தினத்தந்தி பேப்பரை எடுத்துக்கொண்டு சாப்பாட்டு அறையில் அமர்ந்து பேப்பரை திறந்தார். சமையல்காரர் இஞ்சும் ஏலக்காயும் மணக்கும் டீயை மேஜையில் வைத்தார். முதல் பக்கத்தில் தலைப்புச் செய்தியாக சத்யனின் மரண செய்தி வந்திருந்தது. இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட சத்யன் மறைந்த செய்தி இருந்தது. இதற்கா மாமா அவசரமாக போன் செய்தார்? காரணமில்லாமல் மாமா போன் செய்திருக்க மாட்டார். வரட்டும் என்று குளித்துவிட்டு காலை உணவிற்கு பிறகு மாமாவுக்காக காத்திருந்தான். மாமா சொன்னது போல் 10 மணிக்கு வந்தார். தம்பி, உடனே பாலக்காடு போகிறோம். சத்யன் மலையாளத்தில் பெரிய ஸ்டார். அவர் நினைவாக சத்யன் வாரன் போடுவோம். வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தினம் ஒரு சத்யன் படம் வீதம் சத்யன் வாரம் போடுவோம் என்றார். இப்போதே பாலக்காடு போய் சதீஷை பார்த்து ஏற்பாடு செய்வோம் என்றார். பாலக்காட்டில் சதீஷ் இந்த நேரத்தில் சத்யன் படம் கிடைப்பது கஷ்டமாச்சே என்றார். அதுவும் 7 படங்கள் கேட்கிறீங்க, பார்க்கலாம் என்று
அந்த வீதியில் இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களிடம் அழைத்து சென்று ஒரு வழியாக 7 படங்கள் 7 நாட்களுக்கு புக் செய்து கொடுத்தார். வாடகை சாதாரண நேரத்தை விட 3 மடங்கு இருந்தது. சில பழைய படங்கள் பல காலமாக தியேட்டரையே பார்க்காமல் தூங்கிக் கொண்டிருந்தவை. மாமா பிரச்சனை இல்லை, புக் செய்வோம், கவலைப்படாதே என்றார். சத்யன் வாரம் நல்ல முறையில் விளம்பரம் செய்யப்பட்டது. சுவரட்டி, நாளிதழ் விளம்பரம் என்று செலவு செய்தார்கள். அது வீண் போகவில்லை. 7 நாளும் ஹவுஸ்ஃபுல் ஆனதோடு கடுமையான கூட்டம். எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுகளும் கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் நின்று கொண்டு படம் பார்த்தார்கள். சத்யன் வாரம் நல்ல கலெக்ஷன் கொடுத்ததோடு மட்டுமல்ல, தியேட்டர் மலையாள தியேட்டர் என்ற பெயரும் எடுத்தது. சத்யன் ரசிகர் மன்றங்கள் தோன்றின. அவர்கள் சத்யன் வாரத்தை நீட்டிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். ரசிகர்களின் விருப்பப்படி 2வது சத்யன் வாரமும் கொண்டாடப்பட்டது. அவர் 50 படங்களில் நடித்த நீலக்குயில் முதல் கடைசியாக நடித்த படங்களில் ஒன்றான அனுபவங்கள் பாலிச்சகள் வரை பல படங்கள் தொடர்ந்து திரையிடப்பட்டது. கோவையில் ஒரே மலையாள தியேட்டர் என்ற பெயர் விரைவில் கிடைத்தது. பல புதிய திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. நல்ல வருமானம் வந்தது. மாமா எந்தவித பங்கும் தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவன் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. அவர் செய்த உதவிக்கு சிறு பங்காவது எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், உன் தந்தைக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன், அதற்கு இதெல்லாம் பத்தாது என்றார். நான் இப்போது நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம் அவர்தான் என்றார். இந்த நிலையில் 2 வருடங்கள் கழிந்த பின் நாயுடுவிற்கு அதன் அருமை புரிந்துவிட்டது. அவர் லீஸை ரினியூ செய்ய மறுத்துவிட்டார். எவ்வளவோ கேட்டும் லீஸ் தொகையை அதிகப்படுத்தி தருவதாக சொன்ன போதும் அவர் மறுத்துவிட்டார். அந்த தியேட்டர் வியாபாரம் தொடர்ந்து நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது அவனுக்கு தந்தையின் விருப்பம் ஞாபகத்தில் வந்தது. தொடர்ந்து படிக்க முடிவு செய்தான். அன்றோடு அவன் கோவை வாழ்க்கை முடிந்தது. அந்த அருமையான நகரமும் அந்த இனிமையான தொழிலும் இனிய நண்பர்களும் கனவுகளாக மறைந்தது. ஆனால் அந்த கோவை நாட்களை இன்னும் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். இந்த சேனலில் தமிழில் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இதை படிக்கும் பழக்கமுள்ள உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது விமர்சனங்களை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் நாங்கள் இடும் புதிய படைப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் வேண்டும். நன்றி.